அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அப்படிங்கிற அந்த பாவத்தில் ஏற்படும் நன்மைகள் என்ன, அவற்றை எப்படி டெவலப் பண்ணுவது அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த அடியேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ஏதோ ஒரு ரொம்ப கீழ்த்தரமானது, அப்படி மட்டமானது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் இருக்கிறதுலையே தி பெஸ்ட் ஃபீலு, தி பெஸ்ட் ஹாப்பினஸ், தி ஈஸியஸ்ட் வே எல்லாமே சொல்லணும்னா இந்த அடியேன் அப்படிங்கிற அந்த பாவத்தை வளர்க்கிறது தான். ஏன்னா பேசிக்கலி ஆன்மீகத்தினுடைய எண்டு எங்க இருக்கு அப்படின்னா அகங்காரம் அழியிற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த அடியேன் பாவம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லயே அகங்காரத்தை அழிச்சிருது. அடியேன்கிற அந்த பாவம் வரணும்னாலே அகங்காரத்தை அழிச்சா மட்டும்தான் வரும். அப்போ தி வெரி ஸ்டார்ட் ஆஃப் தி பிராக்டிஸ் அதுவே எண்ட் ஆஃப் தி பிராக்டிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அது இருக்க முடியும்ன்றது நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ தட் மச் பவர்ஃபுல் இந்த அடியேன் பாவத்துக்கு இருக்கு. ஏன்னா ரூட், ஈகோ இஸ் த ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூட்டையே நாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புத வல்லமை கொண்டது இந்த அடியேன் அப்படிங்கிற அந்த பாவம். சரியா? சரி, இப்போ அந்த அடியேன்கிற பாவத்தை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு, அது எப்படி ஒன்றும் ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அட்வான்டேஜஸ் திங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டெவலப் பண்ணணுன்ற வேகம் வரும். எனிவே எப்படி வளர்க்குறது அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட சில மணி நேரங்கள் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உனக்கு வெல்விஷர், நான் மற்றவங்க செலக்ட் பண்ண வேணாம், நீயே செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ணி உனக்கு அவர்கள் உயர்வானவர்னு தோணி இருக்கும் இல்லையா, அவர்களிடம் நீ இந்த அடியேன் பாவத்தை பிராக்டிஸ் பண்ணு. அப்படின்னா என்ன? கம்ப்ளீட்டா அவர்கள் சொன்ன உத்தரவை சிறமேற்கொண்டு செய்வது. ஒண்ணு இல்லை, இதற்கு நம்ம எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய முதலாளி இருக்கான், ஒரு கடைமட்ட ஒரு தொழிலாளி அந்த முதலாளியை பார்த்து பேசும்போது என்ன மாதிரியான ஒரு பாவத்துல பேசுவானோ அந்த பாவத்தை கல்டிவேட் பண்றது, அவ்வளவுதானே. இப்ப அந்த முதலாளி கிட்ட ஏதாவது சொல்லணும் செய்யணும்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு பணிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐயா எனக்கு இந்த மாதிரி தோணுதுங்க ஐயா, ஐயா எனக்கு இது தேவைப்படுதுங்க ஐயா, ஐயா நாங்க இதை பண்ணிக்கலாமா ஐயா. ஸோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் ஃபீல். கிட்டத்தட்ட இந்த பாஸ் ஃபீலை நீங்க கொண்டு வரணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க பாஸா பார்க்கணும். நீங்க அவங்களுக்கு சர்வெண்டா நினைக்கணும். இந்த சர்விங் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இந்த அடியேன் பாவத்துல நம்ம மேஜர் ரூட்டா நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பாவத்தை நம்ம கல்டிவேட் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட நீங்க டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன இடையூறா இருக்கும்? இந்த ஈகோ தான். மண்ணாங்கட்டி ஈகோ விடாது. என்ன இவனுக்கு நான் என்ன அடிமையா அப்படின்லாம் கேள்வி கேட்கும். இப்ப நீயே தான் செலக்ட் பண்ணிட்ட, கண்டிப்பா அவங்க பெரியவங்க தான் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல நீ அடியேன் பாவத்துக்கு ட்ரை பண்ணு. சரியா? சரி, அப்படி அதுவும் வராதே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஈகோ எடுக்கிறது ஈஸியா கஷ்டமான்னு கேட்டா, எடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஈஸி தாங்க. எடுக்க வேணாம்னு நினைக்கிறவனுக்கு தானங்க கஷ்டம். அப்போ இந்த ஈகோ எடுக்கிறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் புரியாததுனாலதான் பிரச்சனையே. அப்ப எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, வளர்த்துக்கிறது கஷ்டமா ஈஸியான்னு கேட்டா, இருக்கிறதுல இது ஈஸியஸ்ட் திங் இதுதான். உபதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சூப்பரா சொன்னாரு. உனக்கு மூளைக்கு வேலை இல்லை, மனசுக்கு வேலை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி வேலையே இல்லை. சிம்பிளி கொடுக்குற ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டே போகலாம். என்ன அளவுக்கு அங்க அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்போ ஒன்லி என்ஜாய்மெண்ட் மட்டும்தான், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா நானா சுயமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. என்ன சொன்னதை செய்யறது மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நானா திங்க் பண்ண வேணாம், நான் பண்றது சரியா தப்பா எதுவுமே திங்க் பண்ண வேணாம்ல. என்ன ரிலீஃபுங்க. கிட்டத்தட்ட இந்த சரண்டருக்கு இன்னொரு வேர்டு தான் இந்த அடியேன்கிற பாவம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? சோ அந்த சரண்டர்ல இருக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜஸுமே இந்த அடியேன் பாவத்துல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? சோ ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தி அட்வான்டேஜஸ். இதுல இருக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகள் என்னன்னு புரியணும். ஈகோ இருந்தா உனக்கு என்ன வேணும்? புகழ் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுற. எல்லாமே இருக்கட்டும்டா. உன்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கு. உன்னால சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? பயம் உன்னை விட்டு போகும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லைங்க. as long as if you have a ego and you also have everything. பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கு, கூடவே ஈகோ இருக்குல்ல. அப்ப அது பயமுறுத்திக்கிட்டே தானே இருக்கும். அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிக்கிட்டே தானே இருக்கும். அப்ப எங்க மண்ணாங்கட்டி நிம்மதி கிடைக்க போகுது? இல்ல. அப்ப இந்த ஈகோ விடுறதுனால, அந்த அடியேன் பாவத்துல வர்றதுனால, அப்கோர்ஸ் உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், புகழ் இல்லாம இருக்கலாம், ஒரு மண்ணு இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் மைண்ட் கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மூட்ல இல்ல இருக்கு. எதை பத்தியும் கவலை இல்ல, நிம்மதியா வாழலாம் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னொரு பாயிண்ட்ல சொல்லணும்னா, ஈகோ அதிகமா நீ பணம், பதவி என்ன வேணாகிட்டே வேணா வச்சிரு. ஈகோவும் சேர்த்து வச்சிருந்தேன்னா, வெளி பார்வைக்கு வேணா உன்னை பிடிக்கிற மாதிரி 4 பேர் உங்ககிட்ட பேசுவாங்களே தவிர, உண்மையில ஒரு முள்ளன்போடு பேசுவாங்களான்னா நிச்சயமா மாட்டாங்க. ஆனா நீ ஈகோ விட்டுட்டு பழகுன அப்படின்னா, அங்க உண்மையான அந்த உள்ளன்போடு உன்னிடம் பேசக்கூடிய தன்மைங்கிறத அங்கதான் நீ பார்க்க முடியும். 1000 போலி அன்பை விட
ஒரு உண்மையான அன்போடு பழகும்போது கிடைக்கின்ற அந்த பேரின்பம், பேரானந்தம் வேற லெவல்ல தாங்க இருக்கும். அது எப்ப கிடைக்கும்னா, நீ ஈகோ விடும்போது மட்டும் தான் ஒரு உண்மையான நட்பையே நீ பெற முடியும். நட்புக்கு இலக்கணமே ஈகோலெஸ் நேச்சர்ன்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. நீ ஈகோ வச்சிருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நட்பை கூட உன்னால் பெற முடியாது. ஆனால் ஈகோவை விட்டுவிட்டால் ஒன்றல்ல உலகமே உன் காலடியில் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே அடைஞ்ச மாரி தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஈகோ அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸு. அந்த பிளஸ் இந்த அடியேனா இருக்கிறதுல இருக்கும்னு ஃபீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அடியேன் ஆயிடுவோம்ல. அதே மாரி இன்னொரு வார்த்தை வந்தது. எனக்கு இயல்புலயே கத்தி கத்தி பேசுற வழக்கம். எனக்கு இயல்புலயே அப்படியே நான் பழகிட்டேன். அது மாறுமா? அப்படி இப்படின்னுலாம் கேட்கிறீங்க. ஏங்க அடியேன் அந்த பாவம் அப்படிங்கிறது மாறும்போது, அகங்காரத்தின் உச்சத்தில் நீ கத்தியது அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. அடியேன் அப்படிங்கிற இடத்துல கத்தல் அப்படிங்கிற வார்த்தையே எழாது. அடியேனுக்கு எங்க கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அரசனுக்கு தாங்க கத்துறதுக்கு உரிமை இருக்கு. அடிமைக்கும், அடியேனுக்கும் எங்க கத்துறதுக்கு உரிமை இருக்கு? கம்ப்ளீட் சாஃப்ட்டாக அவர்கள் மாறுவார்கள். ஸோ இது இயல்பு, இயல்புன்னு ஏமாத்திக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமஸ், ரஜஸ், சாத்விக்ன்னு 3 விஷயம் சொல்லியிருக்கு. நீங்க தாமஸ, ராஜஸ குணத்துல இருந்துகிட்டு அது என் இயல்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கடைசி வரைக்கும் நரகத்துல தான் இருக்கணும். கீதையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாமச, ராஜச குணங்கள் நீ கண்டிப்பாக மாற்றி சாத்வீக இயல்புக்கு வந்தாக வேண்டும் என்று அடிச்சு சொல்லியிருக்காரு. சரியா? நீங்க சுதர்மத்தையும் குணத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்பது எனது வேண்டுகோள். சரியா? சுதர்மம்ங்கிறது ஆக்குபேஷன் ஓரியன்டட். உங்களுடைய வேலை என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் சுதர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன்னுடைய தர்மத்தோடு நீ இரு. அதை நீ மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அது தேவையில்லாம உங்க குணத்தோடு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ நீ ரஜஸ்ல ஒரு ராட்சசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா, இப்ப நீ சாத்வீகத்துக்கு வர்ற, அடியன் பாவத்துக்கு போகும்போது, ஈகோலெஸ் நேச்சருக்கு போகும்போது நீ சாத்வீகமா மாறுற. இப்ப மாறும்போது அந்த அதிகார தோரணை எல்லாமே மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்னஸ் வரும் என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்க கொஞ்சம் சுகமா சுகச்சு அனுபவிக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 16 லட்சணங்கள் ஞான லட்சணத்துல சொல்லியிருக்காரு. சரியா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க அடியேன் பாவத்துல வந்தீங்கன்னா, இந்த 16 லட்சங்களையும் நீ கல்டிவேட் பண்ணாதான்டா ஞானத்துக்கு போக முடியும்னு ஒவ்வொன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து பயிற்சி பண்றத விட, ஜஸ்ட் இந்த அடியேன் பாவத்தை மட்டும் பயிற்சி பண்ணீங்கன்னா, அவர் சொன்ன அந்த 16ம் ஆட்டோமேட்டிக்கா கைக்குள்ள லப்தம் ஆயிடுங்க. வேற என்னங்க வேணும் அட்வான்டேஜ் இத விட? ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு மனப்பாடமா இல்ல. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும்னா, எடுத்தவல என்ன சொன்னாரு? பெருமை பீத்துறது. ஏங்க அடியேனுக்கு என்னங்க நான் பெருமைன்னு பீத்திட்டு இருக்க முடியுமா? ஸோ, அ அதாவது பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிவார்ன்னு மேக்ஸிமம் லெவல்ல சொல்லியிருப்பாரு. ஸோ கீழ்மையிலும் கீழ்மை படைந்திருப்பான்றது தான் அமானித்துவா ரெப்ரசென்ட் பண்றது. நம்ம தான் அடியன் பாவத்துக்கு போயிட்டோமே. அப்ப அது வெரி ஃபாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியா கோல் அடிச்சிடலாம் இல்லையா? அமானித்துவம் சரி. அதே தான் அதம்பித்துவால வரும். ஸோ அதம்பித்துவா. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நமக்குள்ள கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறேன். இம்சை பண்றது. இம்சை எவன் பண்ணுவான்? ஏங்க அதிகாரமும், பவரும் நான் அப்பர் ஹேண்ட் நெனைக்கிறவன் தாங்க லோயர் ஹேண்ட இம்சை பண்றதுக்கு முடியும். நானே லோயர் ஹேண்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் எப்படி யார இம்சை பண்றதுக்கு? அஹிம்சை பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். வேற என்ன? சாந்தி. குவைட் நேச்சுரலி இந்த குணங்கள்லாம் வரும்போது உனக்கு சாந்தி ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆர்ஜவம், நேர்மை. யாருக்கு நேர்மை குறையும்? இவனே அடியேன் பாவத்துக்கு வந்துட்டான். சொன்னத செய்யறதுக்கு தயாரா இருக்கான். இவன் நேர்மை மாறுறதுக்கு வேண்டிய அவசியம் என்னங்க? எனக்கு வந்து பெரிய நான் ராஜாவா இருக்கணும், கிங்கா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நெனைச்சா, அத மெயின்டெயின் பண்றதுக்கு நீ பல பொய்களை எல்லாம் சொல்லி நீ வந்து கஷ்டப்பட்டு நீ வந்து ஒரு ப்ராடா தான் நீ வாழ்ந்து ஆகணும். ஆனா, நீ எப்ப அடியேன் ஆயிட்டியோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உண்மைத்தன்மை எல்லாம் உள்ள வந்துர தானே போகுது. ஏன்னா, நீ எதுக்கும் தயாராயிட்டேல்ல. இருக்கிறத செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. அப்போ இங்க ஃப்ராட் பண்றதுக்கான வேலையே இல்ல. ஏன்னா, நீ மேல போகணும்னா தானப்பா ஃப்ராட் பண்ணணும். நீ பணக்காரன் ஆகணும், பதவி வைக்கணும், மேல மேல போகணும்னா நெறைய ஃப்ராட் பண்ணணும். நான் கீழ தானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பின்ன ஃப்ராட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ, ஆர்ஜவம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா வருது. ஆச்சோரியா வாசனம் சொல்லவே வேணாம். அப்போ குருவுக்கு சேவை செய்தல் குரு பக்தி. அடியேனா இருந்தா தானே வரும். நீ டாப்ல வச்சிருந்து எனக்கு குரு பக்தி வரமாட்டேங்குதே, வரமாட்டேங்குது. ஈகோ தலைக்கு மேல வச்சிருந்தா எங்க இருந்து வரும்? அடியேனா இருந்து பார்த்தா தானே குரு உபாசனை ஏன்னா அதுல பெரும் சுகமே கிடைக்கும் இல்லையா? அப்போ குரு ஆச்சாரியோபாசனம்ன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா வருது. சுத்தமாக இருத்தல், தைரியம். ஏன்னா நம்ம தான் இதுக்கு மேல ஏதாவது தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஜான் போனா என்ன, முழம் போனா என்னன்னு நினைக்கும்போது ஒரு தைரியம் வந்து பொத்துக்கிட்டு வரும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கு எல்லாருக்கும். சரியா? ஆனா நம்ம தான் போயிட்டோமே. இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்கு? நாங்க கீழயே இதுக்கு மேல கீழ போறதுக்கு வழி இல்லன்ற அளவுக்கு கீழ போயாச்சு. இனிமே பயத்துக்கு இடம் இல்லடா. பயமே இல்லைன்னா தைரியம் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வரப்போகுது.
எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீ ஒவ்வொன்னா போட்டு மண்டைய உடைச்சு பயிற்சி பண்ண வேணாம். நீங்க அடியனுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் தானா வருதுங்கிறேன் நான். அடுத்து ஆத்ம நிகிரஹா, செல்ஃப் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக்கலி வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோலு, செல்ஃப் கண்ட்ரோலு, நம்ம ஆத்மா எது அனாத்மா எது என்று அந்த பெரிய பெரிய பாஷைகள், புரியாத பாஷைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் வருது எனக்கு. இப்போ வந்து ஒரு பதவி பணம் எல்லாமே இருக்கு அப்படின்னா சென்ஸ் எல்லாம் தறிக்கட்டு தாறுமாறா ஓடும். நம்ம தான் கீழ்மையிலும் கீழ்மை ஆயிட்டோமா, இது ஏதாவது வேணும்னா கூட ஐயா இதை கொஞ்சம் கொடுங்க ஐயா சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோமா, அப்ப அது அடங்கித்தானே ஆகணும். அது எல்லாம் இருக்குன்ற திமிர்ல தானே அது துள்ளிக்கிட்டு தெரியுது. இப்ப நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னா சென்சஸும் அடங்கிடும். அது ஆத்மாவுக்கு நன்மைகரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரிய தேஷு வைராக்கியம், அதாவது டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ், ஆசையற்ற தன்மை, வைராகியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ அனஹங்காரா நெக்ஸ்ட் வருது. அதுதானே அடியன் பாவத்துல நேச்சுரலாவே இருக்கிறது அனஹங்காரா தானே. அதை ஒரு பாயிண்டா சொல்லியிருந்தாங்க. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவ, செல்ஃப் நாலேஜ், இந்த ஞானம்ங்கிற இந்த விஷயத்தை கத்துக்க வேண்டும் என்ற ஆர்வம். ஈகோ இல்லாத இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகும். அது அந்த ஆத்மா நாலேஜ் வந்து உனக்குள்ள போகும். ஏன்னா எலிஜிபிலிட்டி அங்கதானே இருக்கு. இப்பதானே வந்து மனசு பக்குவப்பட்டிருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்ற விஷயம் அவ்வளோ பெரிய ஹையர் நாலேஜா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உள் வாங்கப்படும். அது புரியவும் செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெர்செப்ஷன் ஆஃப் இம்பர்மனன்ஸ் இன் லைஃப், அனித்யம் அசுகம் லோகம், அதாவது ஜரண மிருத்யு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்போ அந்த பாயிண்ட்ஸும் வந்து உனக்கு அடியேன் பாவத்தில் இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஆசையற்ற தன்மை வளர்கிறது, செல்ஃபிஷ் நேச்சர் குறைகிறது, க்ஷம பாவனா என்பது உனக்குள் தானாக வருகிறது. சரியா? ஸோ அந்த 16 லட்சணங்களையும் உன்னால் இந்த அடியேன் பாவத்துல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்போ இது ஏன்டா நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நீங்க சிந்திக்க கூடாது அப்படிங்கிற நான். சரியா? அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும், இந்த உலகமே உன்னை நண்பனாக நினைக்கும். ஏன்னா ஈகோ இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் மாதிரி நடிக்கும். ஆனா ஈகோ இல்லாதவனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மனமே மறக்கும். அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்ள துடிக்கும். அவனை பிடிக்காதவர்கள்னு ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ் அண்ட் தட் இஸ் தி பவர் ஆஃப் ஈகோலெஸ் நேச்சர். அது இருந்து பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் இருக்காமலே நாமளாட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்றது. சரியா? சரி, இப்போ இது ஏன் எப்படி வளர்த்துக்கிறது, இல்ல எப்படி வளர்த்துக்கிறதுக்குன்னு சொன்ன முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப் செமையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மனம் அமைதியா இருக்கும். அவனுடைய லௌகீக வெற்றியாகட்டும் ஆன்மீக வெற்றியாகட்டும் ரெண்டுமே டுகெதர் ப்ராக்ரஸ் ஆகும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லலாம். ஏன்னா ஈகோ இல்லாம இருக்கும்போது கோபம் வராது. எதிராளி அதிபயங்கரமா கோவப்பட்டா கூட நான் கோபமா ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புரியும். அப்ப சூழல்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் அற்புத வல்லமை எனக்கு கிடைக்கிறது. எல்லா நாலேஜஸுமே எனக்கு புரிகிறது. அப்ப சிச்சுவேஷன்ல நான் கண்ட்ரோலா இருக்கிறதுனால சிச்சுவேஷன்ல ஜெயம் பெற போறது நானாக இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை அட்வான்டேஜஸ் வருது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தையே நாம நட்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வர நம்ம ட்ரை பண்றோம். நாம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி உள்ளவங்களையும் சேர்ந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஈகோலெஸ் நேச்சர்ல கிடைக்குது. அப்படிங்கறது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். சரி, அதை விட எனக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுங்க நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அந்த எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இந்த அடியேன் பாவம் வரணும்னா அது சும்மா எல்லாம் வந்துடாது. இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸா பார்க்கக்கூடிய தன்மை வரணும். ஏன்னா எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சவங்களா பார்க்கக்கூடிய தன்மை வரணும். அப்பதானே அவங்களுக்கு கீழே என்னால இருக்க முடியும். அப்போ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் லவ் அப் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது டெவலப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அடுத்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த குணத்தை கொஞ்சம் விட்டுட்டு நான் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க போறேன்ற ஃபீலிங்க்கு வந்துட்டீங்கன்னா அடியன் பாவத்துக்குள்ள ஈஸியா வந்துடலாம். ஏன்னா ஐ நெவர் பாதர் அபவுட் வாட் தே ட்ரீட். அவங்க என்ன என்ன பண்ண போறாங்க திட்ட போறாங்க அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை.
பட் நான் அவங்களுக்கு அன்பு காட்டணுன்றதுக்காக தான் நான் அடியேன் பாவத்துக்கே வந்திருக்கேன். நான் செர்வ் பண்றதுக்காக தானே நான் வந்து அடியேன் பாவத்துக்கே வந்திருக்கேன். அப்படின்னா நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவர்களை நான் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா ஒரு குருவுக்கு நீ அடியேன் பாவத்துக்குள்ள போறேன்னா, குரு மனசை புரிஞ்சுக்கணும். குருவுக்கு நான் எப்படி சேவை செய்யணும், அவருக்கு என்ன பண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சிந்தனை இந்த அடியேன் பாவத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு யாருக்கு அடியேனா இருக்க போறாங்களோ அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க மனசுல இடம் பெறணும்னா அவங்களுக்கு எது எது பிடிக்கும், அவங்களுக்கு எது எது பிடிக்காது, இந்த மாதிரியான சிந்தனையில கொஞ்சம் ஓட்டுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அடியேன் பாவத்துக்கு உண்டான வாய்ப்பு ஈஸியாவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமா நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். மேன் இஸ் த சோசியல் அனிமல். தனி ஒருவனாக இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாதுங்க. எல்லாருமே எல்லாமாக இருந்துதான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த எல்லாத்துக்காக உழைக்கிறது தான்டா என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த அடியேன் பாவம் நமக்குள்ள வரும். எல்லாத்தையும் ஒரு நன்றி உணர்வோட பாக்குறது அப்படிங்கிறது நமக்குள்ள இந்த அடியேன் பாவத்தை சூப்பர்பா டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த கிராட்டிடியூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அல்லது கிருஷ்ணா ஃபீல்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு அணுவாக என் கண்ணன் எனக்காக பார்த்து பார்த்து இங்கே என் மூச்சு காற்றாய் இருந்து இருப்பதால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல பஞ்சபூதங்களாக அவன் காட்டுகின்ற அன்பு வேற லெவலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் கிருஷ்ணா ஃபீல்ல. அப்ப எல்லாமே அவனால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ எல்லாமே அவன் தான் ஆயிடுச்சு. அவன் போட்டு வந்த வேஷம் தான் உலகமா இருக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு சேவை பண்ணாம நான் என்னத்தை வாழ போறேன்? கம் டு தி அடியேன் ஃபீல். இட்ஸ் வெரி ஈஸியா நீங்க அடியேன் ஃபீலுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, யாரையுமே போட்டியா பார்க்க கூடாது, பொறாமையா பார்க்க கூடாதுங்க. இந்த குணம் இருந்ததுன்னா அடியேன் பாவத்துக்குள்ள வரவே முடியாதுங்க. சரியா? ஆக்சுவலா ஒருத்தர்கிட்ட நான் சொல்றேன், நீ பொறாமையே விட்டுடு, குற்றம் பார்க்காதே, குற்றம் பார்க்காதேன்னு. முடியவே முடியல. ஆனா அடியேன் பாவத்துல வந்தா அது ரொம்ப ஈஸியா ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது அப்படிங்கிறேன் நான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ அடியேன் பாவத்துக்குள்ள அது வந்துரும். இதை கல்டிவேட் பண்ண, இது முடியலன்னா அடியேன் பாவத்தை கல்டிவேட் பண்ணி இது முடியும். பட் இப்ப எப்படி அடியேன் பாவத்தை கல்டிவேட் பண்றதுன்னா வேற எப்படி சொல்றது, இப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த குற்றம் குறை பார்ப்பது, பொறாமைப்படுவது இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஆன்மீக சத் சங்கத்தை கேட்கறது, இந்த பக்தர்களுடைய கதைகளை கேட்கறது, இந்த அவன் பேர் என்ன, அம்பரீஷன், இந்த ஈகோலெஸ் நேச்சர், அந்த ஈகோவே இல்லாம அவர்கள் அந்த அடியேன் பாவத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினாங்கன்ற மாதிரி கதைகள்ல இன்ஸ்பயர் ஆகிறது, இம்ப்ரெஸ் ஆகிறது. அதே மாதிரி நான் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வேற ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. இந்த லுக்கிங் குட் இருந்ததுன்னா நீங்க அடியேன் பாவத்துக்கு போகவே முடியாதுங்க. என்ன வேணா எவ்வளவு வேணா யார வேணா கேவலமா நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக வாழ போறேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அடியேன் பாவத்தையே டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் டு கல்டிவேட் தி அடியேன் பாவா. இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக நான் இருந்து காட்டுவேன், என் குருமனதில் இடம் பிடித்து காட்டுவேன் என்ற இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவுல இந்த அடியேன் பாவத்தை கல்டிவேட் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அல்டிமேட்ல ஒரே ஒரு லைன்ல சொல்றேன், ஒட்டுமொத்த ஆன்மீகமும் ஒரே வார்த்தையில் முடியும் என்றால் அதற்கு பெயர்தான் இந்த அடியேன் என்ற அற்புதமான ஒரு பாவம். இந்த பாவம் மட்டும் நம்மளால் வளர்க்க முடியுமெனில் செகண்ட்ல நம்ம ஞானிதான் அப்படிங்கிறத அடிச்சு என்னால சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். இது என் இயல்புல இல்லை, அதனால நான் வந்து இதுக்கு சூட் ஆக மாட்டேன் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. எல்லோரும் அந்த அடியேன் பாவத்தில் வாழ்ந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.